வாழ்க வளமுடன் கைஸ். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் அறுவடை தாங்க பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பாவக்காய் முளைச்சிருக்கு. அதை வந்து ஒரு புளிய மரத்தில் ஏற்றி விட்டு வச்சுருக்கேன். இது வந்து தானாக முளைச்சிது. அதாவது வேணான்னு நான் தூக்கி போட்டுட்டேங்க. இதில் நிறையா விதை வச்சுருந்தேன், அந்த பாவக்காய் விதை. இதை வந்து மாடியில் ஒரு கவர் பேக்கில் போட்டு வச்சுருந்தேன். காய்க்கவே இல்லை. சரி, விதை வீணாக போயிடுச்சு போல் அப்படின்னு நினச்சிட்டு தூக்கி போட்டுட்டோங்க எங்கள் வீட்டு குப்பை குழியில். அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செடி மட்டும் நல்லா முளைச்சி வந்துடுச்சு. முளைச்சி வந்ததும் அதை வந்து ஒரு புளிய மரத்தில் ஏற்றி விட்டுட்டேன். வேண்டான்னு தூக்கி போட்டது விருட்சமாக மாறிடுச்சிங்க. நம்ம வந்து எந்த ஒரு பொருளையும் வேணான்னு நினைக்கவே கூடாது போல். வேணான்னு நினைக்கிற பொருள் தான் நமக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 அறுவடை செஞ்சிட்டேங்க. பக்கத்துலேயே நாத்தனார் வீடு, சின்ன மாமியார், பெரிய மாமியார்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாச்சு. நாங்களுமே சமைச்சு சாப்பிட்ருக்கோம் இடையில. இதோட இது 5வது அறுவடை. இன்னும் ஒரு வீடு பேலன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை நாங்கள் சமைச்சிப்போம். தான் பெற்ற இன்பமும் மற்றவர்களும் பெற வேண்டும் இல்லைங்களா? அதுக்காக தான் வில்லேஜ் சைடுனாலே பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வீட்டில் விளையிறத மற்றவங்க வீட்டுக்கு கொடுப்போம். பாவக்காவோட பயன்கள்னு பார்த்திங்கன்னா, பாவக்காய் வந்து சுகர் உள்ளவங்க சாப்பிடலாம். பாவக்காய் பொதுவாக எல்லாருமே சாப்பிட்றது ரொம்பவும் உடம்புக்கு நல்லது. கசப்பு, உவர்ப்பு, புளிப்பு, அறுசுவையுமே நம்ம சேர்த்துக்கணும் சாப்பாட்டில். சுகர் உள்ளவங்க கட் பண்ணி கொதிக்க வச்சு ஆயில் சேர்க்காம சாப்பிட்ணுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பாகற்காய் விதையை எடுத்து நசுக்கி ரசம் வச்சு வாரத்தில் 2 தடவை 3 தடவை சாப்பிட்லாங்க. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். வயிற்றில் உள்ள அந்த பூச்சி எல்லாமே வந்து வெளியேறிடும். அதனால் கண்டிப்பாக இந்த பாகற்காயை வந்து விதையை எடுத்து சேர்த்து வச்சுக்கிங்க. அடிக்கடி ரசம் வச்சு சாப்பாடை பசங்களுக்கு கொடுங்க.